நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த 3வது நாள் எவ்வளவு பேர் பெற்றோர் இங்க இருக்கிறீங்க? பெற்றோர் நல்லா ஸ்ட்ரெயிட்டா பெற்றோர். ஓகே, இன்னைக்கு நமக்கு தான் செய்தி. குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்ப்பதில் பிள்ளைகளை வளர்ப்பதில் பிள்ளைகளை வளர்ப்பதில் பிள்ளைகளை வளர்ப்பதில் நீங்க சொல்லணும், கவனமாயிரு, கருத்தாயிரு சொல்லணும். பேசாத என்ன பார்த்துட்டு இருந்தா எப்படியாது? பிள்ளைகளை வளர்ப்பதில் பிள்ளைகளை வளர்ப்பதில் கருத்தாயிரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னைக்கு பேரண்டிங் ரொம்ப கஷ்டம். பேரண்டிங் அப்படின்னா பெற்றோராய் இருப்பது மிக 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 கடினம். என் கூட ஒத்துக்கிற பெற்றோரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. கையை உயர்த்தாதவங்க எல்லாம் ஒண்ணு, நீங்க இன்னும் பெற்றோர் ஆகல, இல்லைன்னா பொய் சொல்றீங்க. ஒண்ணு, இன்னும் நீங்க பெற்றோரா ஆகல, இல்லைன்னா பொய் சொல்றீங்க. நீதிமொழிகள் 22:6. Proverbs 22:6. நீதிமொழிகள் 22:6. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? அல்லேலூயா. சரி, இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போகிறது, பிள்ளைகளை வளர்ப்பதில் நாம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், கருத்தாய் இருக்கணும். அதுல வேதத்துல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் ஆலோசனையான வசனம், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் சொல்லுங்க, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இப்போ பிள்ளையானவன் அப்படின்ன போது ஆங்கிலத்துல ட்ரெயின் அப் அ சைல்ட் அப்படின்னு இருக்கு. எந்த வயசுக்கார நம்ம சைல்டுன்னு சொல்லலாம்? பிள்ளையானவன் எந்த வயசுக்கார சொல்லலாம்? எங்க அப்பாக்கு நானு பிள்ளை என்ன சொல்லலாமா? வேணவா? என்ன சொல்லலாமா? சொல்லுங்க, என்ன சொல்லலாமா? சொல்லலாம். சரி, சொல்லுங்க. நெக்ஸ்ட், எனக்கு கிடியன் ஜோசப் பிள்ளை, அவங்கள சொல்லலாமா? இருக்கிறாங்களா 2 பேரும்? ஓகே, அவங்கள சொல்லலாமா? சொல்லலாம். நம்ம ஸ்டீவ சொல்லலாமா? பிள்ளைன்னு அவனை சொல்லலாமா? எங்க பிள்ளைங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஜான் பால சொல்லலாமா? ஜான் பீட்டரை சொல்லலாமா? ரெக்ஸ சொல்லலாமா? ரிக்கிய சொல்லலாமா? பிள்ளைன்னு இவங்களை சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லலாமா வேணாவா? சொல்லலாம். இங்க இருக்கிற குழந்தைங்க, இந்த சின்ன பிள்ளைங்க, இவங்கள சொல்லலாமா? அப்ப இவங்களோட தான் நம்ம பேச்சா? ஓகே. வாலிப பருவம் எப்ப ஆரம்பமாகுது? 13. அப்ப பிள்ளை பருவம் எது? 1 இது பொதுவா எல்லா வயசுக்காரையும் சொல்லலாம். ஆனா இப்போ நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 12 வயசு பிள்ளைங்களோட கூட
வாலிப பிள்ளைகளையும் சேர்த்து. எப்படி? 12 வயசு பிள்ளைகள் கூட யாரை சேர்த்து? வாலிப பிள்ளைகளை சேர்த்து நாம இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோராய் இருப்பதில் நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அடுத்து கருத்தாய் இருக்கணும். இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதிலே எங்க அப்பாக்கு இல்லாத சவால் எனக்கு இருக்கிறது. புரியுதா? எங்க அப்பாக்கு இவ்வளவு சேலஞ்சிங் இல்ல. 8 பிள்ளைங்களை ரொம்ப அசால்ட்டா வளர்த்துட்டு போயிட்டாரு. 2 வச்சு நான் படுற கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும், அவங்களுக்கும் பிள்ளைங்க பிறக்கும். இவங்க 2 பேருக்கு எனக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கறாங்களோ அது 100 மடங்கு அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. கவனிக்கிறீங்களா? தூங்கிட்டீங்களா? கவனிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ஏன் பெற்றோராய் இருப்பது சவாலா மாறிடுச்சு? Why parenting is challenging at all? எதற்காக பெற்றோராய் இருப்பது இன்றைக்கு சவாலாய் இருக்கிறது என்றால், மாறி வருகின்ற விஞ்ஞான வளர்ச்சி, உலக சூழ்நிலை, மாறி வருகிற வளர்ச்சி, மாறி வருகிற சூழ்நிலை, மாறி வருகிற சூழ்நிலை. எப்படி? நானே டிகிரி முடிச்ச பிறகுதான் எங்க வீட்டுல போனு. நார்த் டேங்க் பிளாக்ல எங்க வீட்டுல மட்டும் தான் போனு. புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ இன்டு 2. ஒன்னு வச்சுக்க நான் பத்துறது இல்ல. இன்டு 2 4 பேர் இருந்தா 8 போனு ஒரு வீட்டுல. அடுத்து அது நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பாதை, அது நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பாதை. ஆகவே ரொம்ப சிறப்பா சொல்லிடலாம், போன்ல நான் பைபிள் தான் படிக்கிறேன், போன்ல நான் பைபிள் தான் படிக்கிறேன் போய் சொல்லலாம். பைபிள் படிக்கல தான் பைபிள் தனியாகுத. பைபிளுக்கு ரொம்ப இத்தே படி, இதுல என்னத்துக்கு படிக்கிற? வேற எதையோ சேர்த்து படிச்சுங்கிற, போன்ல வேற எதோ சேர்த்து படிச்சுங்கிற. நல்லா கவனிங்க, பெற்றோராயிருப்பதே இன்னைக்கு சவாலா போயிருச்சு. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ, நாங்க இப்போ 5வது 6வது 7வது படிக்கிறப்போ கேஜிஎஃப்ல இந்தியாவிலே ஒரு கொடிய நோய், சிரங்கு. புரியுதா? அப்புறம் இது என்னது, தடுப்பூசி போட்டு இப்ப அது வர்றதை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 2 விரலுங்களுக்கு சென்டர்ல வந்துடும். இங்க வந்தா பரவாயில்ல, எங்க வரக்கூடாதோ அங்க வந்துடும். பாதி ராத்திரில கம்பளிய முகத்துக்கு போத்திக்கின்னு ரொம்ப அந்த இதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு அழுகுற சத்தம். என்னன்னு கேட்டா, சொறி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சொரிஞ்சு முடிஞ்ச பிறகு ரத்தம் வருது, நோவுது, ஓன்னு கத்தணும். உடனே அப்ப ஏது லைட் கூட கிடையாது, வீட்டுக்கு கரண்ட் கூட கிடையாது. உடனே விளக்கு எத்தனை வந்து அந்த நேரத்துக்கு என்ன மருந்து கச்சிச்சோ அதை போட்டு, பேஸ்ட் எல்லாம் போட்டு. அப்போ அந்த மாதிரி அம்மை நோய், நிறைய நோய்கள். ஒரு 5 வீட்டுல 5-6 பிள்ளைங்கன்னா 1-2 செத்துரும். அதனால்தான் 16-18 பெத்தாங்க. பிறக்கிற எல்லா குழந்தையும் பிழைக்கிறது இல்ல. அந்த நாட்கள் மாறி 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 இன்னைக்கு எந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் பாருங்க. அந்த நோய்கள் இல்லை இன்னைக்கு.
அதை விட கொடியது இன்றைக்கு நம்முடைய இளம் சமுதாயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இது இல்லாம இன்னைக்கு நம்மளால இருக்க முடியல. வாலிப பசங்களை நான் நினைச்சா 10 நிமிஷத்துல பைத்தியம் பண்ணிடுவேன். ஒண்ணும் இல்லை, உங்க போன் எடுத்து ஒலிக்க வச்சா போதும், தேடியா என்ன ஆயிடும், பைத்தியம் பிடிச்சிடும். பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது அவ்வளவு சவாலாய் இருக்கிறது. நமக்கு பழகிட்டோம். நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும்னா என்ன குத்தான் சாப்பிடும், உன்னை வதிக்கிறதா உன் பிள்ளைய வதிக்கிறதான்னு தெரியல. எனக்கு மையா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறேன். போன் குத்தா தான் சாப்பிடுறான். சீக்கிரம் அது கூட போயிடும், போன் கூட போயிடும், போன் கூட இல்லாத போயிடும். நாட்கள் சீக்கிரம் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் அவசியமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது. ரேடியோ வந்தா பெரிய விஷயம். எங்க வீட்டு எதிர் வீட்டுல பிச்சாங்கம்மா இருந்தாங்க ஒருத்தர். அவருக்குன்னு தனியா சில சிறப்புகள் எல்லாம் உண்டு. அவருக்கு கீர்ணேன்னு பேரு. அது அப்படின்னு என்னன்னு தெரியுமா, அட்டண்டன்ஸ் எடுக்குவாங்க. அவர் பேர் வந்தவன் என்னன்னு சொல்லணும், அட்டண்டன்ஸ் எடுத்தா என்ன சொல்லணும், கீர்ணேன்ட்டுக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க, அது பரவாயில்ல. அவருக்கு இன்னொரு பேரு சோத்து மூட்டை. ஊருக்கு போய்க்கிறாரு, அவங்க அம்மா புலிஸ் அவருக்கு கட்டு கட்டி ட்ரெயின்ல ஏத்துறாங்க. பேசஞ்சர்ல என்ன சொல்லிக்கிறாங்க, எப்பா கை கால் படாத இடத்துல இத வச்சு எத்தனை போன்ட்டுக்கிறாங்க. புல் ஜனமா. இவர் சுத்தி முத்தி பார்த்தாரு, அந்த அபாய செயின் இருக்கிறது இல்ல, அதுல கட்டி போட்டுக்கிறாரு. ட்ரெயின் என்னச்சு. அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. இப்போ 2 வயசு குழந்தைக்கே தெரியுது, 5 வயசு பிள்ளைக்கு எல்லாம் தெரியுது. அது நல்லதுக்கான மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்ப பெற்றோராய் இருப்பது இன்றைக்கு சவாலாய் இருக்கிறது. இந்த நிலைமையில ஒரு ஆக்கப்பூர்வமான how to be a successful parent, வெற்றியுள்ள பெற்றோராய் இருப்பது எப்படி. ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் வைக்குவாங்க, ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் வைக்குவாங்க. நம்ம எல்லாம் போயிட்டு நின்று என்ன பண்ணுவோம், கைத்தட்டி சியர் அப் என்கரேஜ் பண்ணுவோம். இன்னைக்கு அப்பாவாக்கிறதுக்காக நீங்கெல்லாம் எனக்கு கை தட்ட வேண்டியதாகுது. ஜஸ்ட் டு பி a successful father. கமான் கமான்னு சொன்னா தான் நம்மளால பிள்ளைங்களை நடத்த முடிகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வெற்றியுள்ள பெற்றோராய், தகப்பனாய், தாயாய் இருக்க 7 வழிகளை இன்றைய உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது வழி, லவ் த லார்ட் above everything. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை அதிகமாய் நேசியுங்கள். லவ் த லார்ட் above everything. மத்தேயு 22:37. முழு பகுதியை நான் சொல்ல போறதில்லை, அந்த ஒரு வசனத்தை சுற்றி இருக்கிற கருத்தை மாத்திரம் சொல்லி கடந்து செல்ல போகிறேன். Matthew 22:37. மத்தேயு இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. யார பார்த்து சொன்னாரு? எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. பணக்கார வாலிபன். யார் அவன்? பணக்கார வாலிபன். இயேசுநாதர் கிட்ட வந்தான். வந்து ஒரு கேள்வி கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாரு, ஆகமங்களில என்ன சொல்லி இருக்கிறதுன்னா 10 கட்டளைய வரிசையாயும் ஒப்பிச்சான், அதன்படி செய்ப்போன்ட்டாரு. 10 கட்டளைய சொன்னான் பாரு, போய் செய்யின்ட்டாரு. அவன் என்ன சொன்னான், நான் இளம் வயது முதற்கொண்டு அதை செய்து கொண்டு வருகிறேன்னு சொன்னான்.
அவன் சொன்னது உண்மை, பொய் சொல்ல. இயேசுநாதர்கிட்ட என்ன சொல்ல முடியாது? பொய் சொல்ல முடியாது. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இளம் பிராயம் முதற்கொண்டே நீ 10 கட்டளைகளை கை கொண்டு வருகிறது உண்மைதான். உன்கிட்ட ஒரு குறை இருக்கிறது. நீ ரொம்ப பணக்காரன், நீ ரொம்ப மிகுந்த ஆஸ்திக்காரன். பணக்காரனா இருக்கிறது குறையா? இயேசுநாதர் அப்படித்தான் சொல்றாரு. உன்கிட்ட ஒரு குறை இருக்கிறது. உன் ஆஸ்திய வித்து ஏழைங்களுக்கு குத்துட்டு என் பின்னால வான்ட்டாரு. இவன் ரொம்ப பணக்காரனா இருந்தபடியால் அது அவனுக்கு ரொம்ப व्यसனமா போயிடுச்சு, ரொம்ப व्यसனமா போயிடுச்சு. இயேசுநாதர்கிட்ட பரிசேயர், வேதபாரகர் போன்றவர்கள்லாம் கேள்வி கேட்குவாங்க. இந்த கேள்வி கூட, கட்டளைகளில் பிரதான கட்டளை எதுவோ? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாவற்றை காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற பெற்றோராய் நாம் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூடார பண்டிகையில பெற்றோர் எடுக்க வேண்டிய தீர்மானம், இன்று முதல் நான் எல்லாவற்றை காட்டிலும் உம்மை அதிகமாய் நேசிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை எல்லாவற்றிலும் அதிகமாய் நேசிப்பேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஆண்டவரை நேசித்தா பத்தாது, லவ் your children as Jesus loved your children. உங்க பிள்ளைங்களை நீங்க நேசிங்க, ஏன்னா இயேசுநாதர் உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார். அடுத்து என்ன, நான் என் பிள்ளைய நேசிக்கிறது இல்லையா? இந்த கேள்வி வருது. கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்கெல்லாம் கூட கொஞ்சம் கவனிங்கப்பா, கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கவனி. நீ என்ன ஆக்ஷன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் கவனி. ஓகே, மார்க்கு 10:14 என்ன சொல்லுது? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆமென். அப்போ இங்க என்ன பார்க்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை நேசித்து தம்மிடத்திலே, சொல்லுங்க, தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறபடியால் நாமும் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்க வேண்டும். இது சவால் தான். கொஞ்சமான நம்ம பிள்ளைங்க சாதாரணமான பிள்ளைங்களா? நம்ம பெத்ததாச்சே, நம்மளை விட பல மடங்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைங்க? ஓகே, பிள்ளைகளை நேசிக்க வாயை திறந்தா சனியனே, பிசாசே, கழுத, நாய், இப்படிதான் நம்ம பிள்ளைங்கள சொல்றது. கழுத. இப்ப அந்த புள்ள என்ன பண்ணோம்? என்ன சொல்லிச்சு? உன் ரெண்டாவது புள்ள உன்னத்தானா கழுத பெத்தது, கழுத மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்களை என்ன வார்த்தை சொல்லி திட்டுறோமோ, நம்ம அவங்கள திட்டல, நம்மளையே திட்டிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமா, புள்ளைங்கனாவே தொல்லைங்க தான். எப்படி? புள்ளைங்கனாவே சத்தமா சொல்லுங்க. நீங்க புள்ளைங்களா இருந்தப்போ கூட நீங்க தொல்லைங்க தான். ரொம்ப யோக்கியமா நம்ம ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசக்கூடாது. ஆனா இயேசு இந்த பிள்ளைகளை நேசித்திருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளை, சொல்லுங்க, நேசிக்க வேண்டும். அவங்களுக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப
நம்முடைய பலத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யணும். படிப்பை கொடுக்கணும், பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுலயும் பெண் பிள்ளைங்கன்னா ஒரு படி தாண்டி அவர்களை பாதுகாப்பான ஒரு நிலைமையில கண்காணிக்க வேண்டும். நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டதெல்லாம் வாங்கி குத்துங்கிறது தான் நேசிக்கிறதா? நரகத்துக்கு தள்ளுற நீன்னு அர்த்தம். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா எங்க தள்ளுற? நரகத்துக்கு தள்ளுறன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரோ அப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அடுத்து இங்க ஒரு உக்கிரான ஊழியம் லூக்கா 12:42 இது நேரடியா பிள்ளைகள் சம்பந்தமா இல்லாவிட்டாலும் நம்ம கையில இருக்கிற ரிசோர்சஸ ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா கையாளணும். வாசிங்க. உங்க பிள்ளைகள் மேல நல்லா கவனிங்க கொஞ்சம், பெற்றோரெல்லாம் உங்க பிள்ளைங்க மேல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரனாய் வைத்திருக்கிறார். என்னவா வச்சுக்கிறாரு? விசாரணைக்காரியாய் கர்த்தர் உன் பிள்ளைக்கு மேல உன்னை வைத்திருக்கிறார். ஏன்? அந்த பிள்ளைகள் தகுதியான காலத்துல என்ன நடக்கணும்? கனி கொடுக்க வேண்டும். தகுதியான காலத்தில் அந்த பிள்ளைகள் கனி கொடுக்கத்தக்கதாக நாம அவர்கள் மீது அதிகாரிகளாக விவேகமுள்ள விசாரணைக்காரனாய் இருக்க வேண்டும். விவேகமுள்ள விசாரணைக்காரனாய் இருக்க வேண்டும். எங்க போறாங்க எங்க வராங்கன்னு கண்டுக்காம இருக்கக்கூடாது. என்ன பண்றாங்கன்னு தெரியணும். அவங்க பின்னாலேயே போயிருந்தா கூட நம்மளுக்கு கண்ணில் மிளகாத்தூள் காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பின்னாலே போனா கூட நாம விசாரணைக்காரராய் கர்த்தர் நம்மை நம்முடைய பிள்ளைகளின் மேல வைத்திருக்கிறார். அவங்க கனி கொடுக்கும்படியாக நாம் அவர்களை நடத்த வேண்டும். கனி கொடுக்கிற ஜீவியத்தில் அவர்கள் வாழும்படியாக அவர்களை நாம் நடத்த வேண்டும். அடுத்ததாக கொலோசியர் 3:20 do not provoke your children. உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். சொல்லுங்க, கோபப்படுத்தாதிருங்கள். சொல்லுங்க. இது கூடவா சொல்ல தெரியாது? கோபப்படுத்தாதிருங்க, கோபம் வர வைக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப புரியுதா? படிங்க. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்க பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். நல்லா கவனிங்க, சும்மா கோபம் வர வைக்கிறது இல்ல, அவங்க திடனற்று போகும்படியா திட்டக்கூடாது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன தூங்கிறீங்களா? இன்னும் 8 மணி தான் ஆகிக்குது. இப்பதான் நெருப்பு போட்டுக்கிறாங்க. முடிச்சுட்டா கூட நீங்க உக்காந்துக்கலாங்க. அதுக்கு பதிலா நான் சொல்றது கேளுங்க. பிள்ளைங்க திடனற்று போகும்படியா அவர்களை கோபப்படுத்த கூட. ஆங்கிலத்தில் டோன்ட் டிமாரலைஸ் யுவர் சில்ட்ரன். அவங்க நம்பிக்கை இழக்கும்படியா செய்யக்கூடாது.
நிறைய பெற்றோர் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாருங்க, நம்ம பிள்ளைங்க மார்க்ஸ் கார்டு இல்ல. நம்ம பிள்ளைங்க என்ன இல்ல? மார்க்ஸ் கார்டு இல்ல. சரி மார்க்ஸ் கார்டு எடுத்துன்னு வந்து குத்தான், வாங்கி பார்த்துட்டு கோவம் தான் வருது. என்ன, ஏன் மேக்ஸ்ல கம்மி, ஏன் சயின்ஸ்ல கம்மி, காதை முறுக்கி தலைமையில கொட்டி தண்டிக்க உனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஆனா அந்த புள்ளைய பாத்தியா, அது புள்ள, நீயும் கேரிய. குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் படிச்சுன்னுப்பாங்க ஒரே கிளாஸ்ல. அவங்க நிறைய ஒரு பொண்ணு ஒரு பையன் வச்சு, இப்ப உதாரணம் சொன்னா வம்பா போயிடும். ஒரு பொண்ணு ஒரு பையன் குடும்பத்துல இருக்கிறாங்க. பொண்ணுக்கு வேற வேலையே இல்லை, 98% வாங்கும். நம்ம பிள்ளைங்க படிக்கவே மாட்டான், பெயிலும் ஆகாத வந்துட்டானுன்னு வச்சுக்க ரெண்டு பேரும். இப்போ அவன் மாஸ் கார்டை பார்த்தவொன்னு திட்டுறோம், பத்தியாடா புத்திக்குதா பாரு அவ பாருன்னு. மாஸ் கார்டை வச்சுன்னு நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. 100க்கு 100 வாங்கிட்டு என்ன பண்றது? அதை வச்சுன்னு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? அதுக்காக பிள்ளைங்களை படிக்க வைக்க வேணான்ட்டு சும்மா இருக்கக்கூடாது. கல்ச்சர்லி உட்கார வச்சு எழுத வைக்கணும். அப்படியே பாச்சிச்சுன்னு எழுதி வைக்கணும். எழுது வராத அவனுக்கு வராது, எழுத வைக்கணும், உனது கடமை இது. நல்லா கவனிங்க, பிள்ளைங்கள மார்க்ஸ் கார்டை பார்க்காதீங்க. கம்மி மார்க் எடுத்தா ஏன் குறைவு மார்க் எடுத்திருக்காங்க, அதுக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சு ஒரு நேரம் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுங்க, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட அனுப்பி டியூஷன் அது அனுப்பி உதவி பண்ணுங்க. அதையும் தாண்டி சில பிள்ளைங்க படிக்காதுன்னா படிக்காது. நீ என்ன குட்டிக்காரனா அடிச்சாலும் அது படிக்க போறது இல்லை. ஏன்னா நீ படிச்சியா? நீ படிச்சியா இல்லையே. நீ பெத்த புள்ள எப்படி இருக்கும்? உன்ன மாதிரி தானே. நீ இன்னொரு கேள்வி, நான் ஃபர்ஸ்ட்னு. ஆமா, உன் புள்ள படிக்கலன்னா நீ தான் சொல்லி கொடுக்கல, நீ தான் அந்த பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடு. சரி, அவ்வளோ சொல்லி கொடுத்தோம், நம்ம பிள்ளைங்க படிக்கல, படிப்பு ஏறலன்றது வேற விஷயம். பிள்ளைங்களை மார்க்ஸை வச்சு ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளைய என்ன பண்ணாதீங்க, ஒப்பீடு பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ்ல 4 வருஷம் இருக்கும், வாத்தியாருங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வருஷம் எல்லாம் டாக்டருங்க, செகண்ட் வருஷம் எல்லாம் இன்ஜினியருங்க, தேர்ட் வருஷம் எல்லாம் லாயரு கிளர்க். அதெல்லாம் இந்த லாஸ்ட் வருஷம் இருக்கிறாங்க பாரு, அவன் எல்லாம் அரசியல்வாதி, கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி. ஒருத்தன் சொல்றான், டேய் நல்லா படி, அப்புறம் கட்சா என்கிட்ட தான் வந்து கை கட்டி நிக்கணும், அதுக்குள்ள நான் மந்திரி ஆயிடுவேன். பிள்ளைங்கள மார்க்ஸ் கார்டா பார்க்காதீங்க, மனுஷனா பாருங்க. கண்டுக்காம விட்டுறாதீங்க, கண்டுக்காத மாதிரி இருக்கணும், கண்டுக்கணும். தான் புதுசா ஒரு பாட்டு கண்டுபிடிச்சுக்கிறீங்களே, அப்புறம் போகிறவர் போல காண, கண்டுக்காம போற மாதிரி இருக்குது. அவங்க நினைச்சிருக்கிறாங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. இன்னும் டவுட் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னுட்டு பொறுமையாக்குறோம், பொறுமையாக்குறோம். தனிமையா யாரும் இல்லாதப்போ சுவர் பக்கமா முகத்தை திருப்பிட்டு என் பிள்ளையோட வாழ்க்கை சரியில்லையேன்னு அழுகுறோம். நீ படிக்கலன்னா அழுகுறோம், ஒழுக்கமா இல்லைன்னா அழுகுறோம். ஏன்னா கேட்டா இப்ப பயம், உன்னை கேட்டுட முடியாது, கேட்டா அஃபண்ட் ஆயிடுவே நீ. அதுல ஒரு படி தாண்டி எதனா பண்ணிக்கும், அதுக்காக என்ன பண்றது இல்ல, உன்னை கேட்கறது இல்ல. தெரியாத இல்ல, தெரியாத இல்ல, எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பேசாதக்கிறோம். உன்னை காயப்படுத்த விரும்பல, அதனால பேசாதக்கிறோம். பிள்ளைங்க பெற்றோரை குறைச்சி எடை போடக்கூடாது.
குறைச்சி எடை போடக்கூடாது. புரியுதா? புரியலையா? எங்க அம்மா தாங்க உட்காந்துக்கிறாங்க. குறைச்சி எடை போடக்கூடாது சுகிர்தாமணி அம்மாவை. சாதாரணமான ஆள் இல்ல சுகிர்தாமணி அம்மா. என்ன பாக்குறீங்க? பேதையாட்டங்குதுன்னு நினைச்சுன்னுக்கிறீங்களா? ராத்திரி 4 மணி வரலாம் எங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து பேசி நிற்போம். 4 மணிக்கு ஒரு முடிவை எடுத்துட்டு வந்திருப்போம். 7 மணிக்கு எங்க அப்பா வந்து கம்ப்ளீட்டா முடிவை மாத்துவாரு. 2 ஹவர்ல என்ன ஆயிடுச்சுன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்ப மொத்தம் யாருக்கிட்ட? ஒரு ஆள். நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் பேரண்ட்ஸ். பிள்ளைங்க நல்லா கவனிங்க. அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. தெரியாது இல்ல, தெரியாத இல்ல, சகிச்சுன்னுக்குறோம், சகிச்சுன்னுக்குறோம், தெரியாத இல்ல. ஆனா ஏன் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லிடுச்சு பைபிள். அதனால சகிச்சுன்னுக்குறோம். அடுத்து 5ஆவதாக எபேசியர் 6:4. ஏற்கனவே நீதிமொழிகள் 22:6 கூட எபேசியர் 6:4 வாசிக்கலாம். பிதாக்களே நீங்களும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்படின்னா டீச் காட்ஸ் வேர்ட் டு யுவர் சில்ட்ரன். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? சண்டை போடுறதுக்கா? பொறாமையா? கசப்பா? எரிச்சலா? எதை சொல்லி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைய. அடுத்து யோவான் 4:16 வாசிக்கலாம். இயேசுவை பின்பற்ற உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஜான் 4:16. என்ன இது விஷயம்? ஒரு நிமிஷம், தப்பான வசனத்தை குத்துட்டேன். தேங்க்யூ. 1 யோவான் 4:16. 1 யோவான் 4:16. பதினெட்டு 3:18. நம்முடைய பிள்ளைகளை இயேசுவை பின்பற்றும்படியாய் அவர்களை வழி நடத்த வேண்டும்.
நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே வழி நடத்த வேண்டும். அப்படியானால் நாம முதலாவது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Then we can lead our children. நாமளே ஆண்டவரை பின்பற்றாதவர்களாய் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்துவது எப்படி? ஆறாவது, நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்திலே, அன்பிலே நடத்த வேண்டும். ஏழாவதாக ஆதியாகமம் 33 அல்லது எபேசியர் 4:2-3 வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எபேசியர் 4:2-3. தாழ்மையாயிருக்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. சுருக்கமா சொல்லணும்னா தாழ்மையாய் இருங்கள். எப்படி? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாழ்மையாய் இருங்கள்னா உண்மையா பிள்ளைகளை குறித்த பெருமை வேண்டாம். பிள்ளைகளை குறித்த பெருமை வேண்டாம். கேக்குதா காதுல? கேக்குதா காதுல? Don't be proud of your children. இது ரொம்ப வழக்கமான ஒரு வார்த்தை. I'm so proud of you. ஆமா தானே? நம்ம பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வந்துட்டாலோ, அல்லது நல்ல ரேங்க் எடுத்துட்டு பாஸ் பண்ணிட்டாலோ, அல்லது வேற வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல டேலண்டடா எதனா பண்ணிட்டா உடனே we are proud of our children. அது கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். பிள்ளைகளை குறித்த பெருமை நமக்கு வேண்டாம், நல்லதில்லை அது. நல்லா கவனிங்க கொஞ்சம் பெற்றோர். இன்னும் சொல்ல போனா பிள்ளைகளை குறித்த உரிமை உங்களுக்கு வேண்டாம். You are not the absolute owner of your children. உங்க பிள்ளைகள் உங்களுடைய, நீங்க தான் முழு உரிமையாளர்கள் கிடையாது. ஆண்டவர் தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அப்போ நீ இல்ல. இந்த உலகத்துல அவர்களை வளர்த்தெடுக்கிறது தான் உன்னுடைய வேலை. நல்வழிப்படுத்துறது தான் உன்னுடைய வேலை. அந்த பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க. அப்ப உங்க பிள்ளைகளை குறித்த பெருமை வேண்டாம், வேண்டாம். பிள்ளைகளை குறித்த பெருமை வேண்டாம். ஏன்னா அது பிற்காலத்துல ரொம்ப ஆபத்தாய் போய் முடியும். ரொம்ப ஆபத்தாய் போய் முடியும். இருக்கட்டும். யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறாங்க. இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்க எல்லாம் குறுன்னு பார்த்தா நீ எப்போ முடிக்கிறது, நாங்க எப்போ வீட்டுக்கு போறதுன்னு பாக்குறீங்க. ஏன்னா சீரியல் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும், அதுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கணும். வாசனத்தை கேட்கறதுக்கும் சொல்லுன்றது, சீரியல் ஆன்னு பாக்குறது, வந்து உள்ள குடும்பம் நடத்திட்டு ஒன்னா போய் 4 வந்தா கூட கவலை இல்லை. ஆனா வசனம் ஒரு 2 நிமிஷம் எப்பதான் மாறுவீங்களோ. சரி, நீங்க போங்க, உங்க வழியிலே போங்க நீங்க. ஆனா கடைசி பாயிண்ட சொல்லிடுறேன். ஏசாவை ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். மாமா வீட்டுக்கு போயிட்டான். 1க்கு 2, 2க்கு 4 பேரை கல்யாணம் பண்ணிட்டான். 11 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு பிறந்துட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை இன்னும் பெஞ்சமின் பிறக்கல. இப்போ ஏசா 400 பேரை கூப்பிட்டுக்குன்னு இவனை சந்திக்க வருகிறான். பயந்துட்டான். வேலைக்காரி 9 மந்தைய வச்சான். வெள்ளாட்டு கடா, வெள்ளாடு, செம்மரட்டி கடா, செம்மறி ஆடு, கோவேரி கழுத, ஒட்டகம்னு 9 மந்தைய வச்சான். ஒரு மந்தைக்கு ஒரு வேலைக்காரனை வச்சான். கிஃப்ட் அனுப்புறாரு அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கு.
அதுக்கு பின்னால வேலைக்காரி பெத்த பிள்ளைங்கோ, அப்புறம் வேலைக்காரி, அப்புறம் லேயா பெத்த பிள்ளைங்கோ, லேயா. ராக்கேல மட்டும் பக்கத்திலே வச்சுக்கினாரு. ஏன்னா ஒருவேளை அண்ணன் பட்டயத்தை எடுத்துன்னு வந்து முன்னால இருக்கிறவங்களெல்லாம் வெட்டினா இத்த கூட்டுன்னு இப்படி ஓடிடலாம். ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியாடா பண்ற, சீக்கிரத்தில் அவளை என்ன பண்ணிடுறேன், தூக்கிடுறான்னு தூக்கிட்டார். அடுத்த குழந்தை பிறக்கிறப்ப சேர்த்து போயிட்டான் ரேச்சல். வாழ்நாளில் கூட வரல ரொம்ப நாள். கொஞ்சம் கவனிங்க. ஆனா அண்ணன் தம்பி 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ ஏசா கேட்கிறான், இவர்கள் யார், இவர்கள் யார்? தமிழ் பைபிள்ல ரொம்ப அப்படியே ஜெனரலா சொல்லிட்டு இருக்குது, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். மூல பாஷையில தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள். நம்ம சில்ட்ரன், நம்ம பிள்ளைங்க ஆண்டவர் நமக்கு எப்படி குத்துக்கிறாரு? கிருபையை குறித்து நீ என்ன பாராட்டக்கூடாது? பெருமை பாராட்ட. கிருபைனாவே தகுதியற்ற ஒருவருக்கு கிடைக்கிற ஈவு. ஆகவே நீ சம்பாதிக்கிறது இல்ல, கிருபை கர்த்தர் உனக்கு கொடுத்தது, கிஃப்ட், இலவசம். பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த கிருபை, நல்ல ஈவு. அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்துல வளர்த்தெடுப்பது நம் மீது விழுந்த கடமை. அப்ப இந்த கூடார பண்டிகையின் 3வது நாள்ல இந்த பிள்ளைகளை வளர்க்க எப்படி இரு, எங்க ஆயா சொல்லும், அது தானா வளர்ந்துன்னு போகுது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டானா, எங்க பாட்டி சொல்லுச்சு. நம்ம ஆண்டவரை நம்பினாங்க அவங்க, நம்பல. என்ன பண்ணிட்டோம், 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த 2 வளர்த்தெடுக்கிறதுக்கு. சரி, நல்லா கவனிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த பிள்ளைகளை கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துல வளர்த்தெடுக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமை. ஆகவே அந்த பிள்ளைகளை கடவுளுக்கு, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வளர்த்தெடுக்க எப்படி இருப்போம்? கவனமாயிருப்போம், கருத்தாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். முதலாவது, ஆவியிலே ஏவப்பட்ட 2 பேர் சுருக்கமாக கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெப